ஏட்டி மயிலு, இங்க இருந்து பாத்துக்கடி, யாரும் வந்துடாம நான் போன் பேசிட்டு வந்துடுறேன். நீ பாத்துக்குவேன்னு நம்பித்தான் நான் போறேன். சொல்லு குமாரு, நான் தான் பேசுறேன். இங்க மயிலு பாத்துக்குவா. நான் அவளை நிப்பாட்டி வச்சுட்டு தான் வந்திருக்கேன். யாரும் வந்தா மயில் ஸ்கூல் கொடுத்துருவா. எப்பா இவ்வளவு துணி என்ன ஆளுக்கு? இப்பவே ஊற வச்சுட்டு போனா தான் காலையில துவைக்க ஈஸியா இருக்கும். நம்ம பாட்டுக்கு கஷ்டப்பட்டு ஊற வச்சுட்டு போறோம். எவ காலையிலேயே வெளியே தூக்கி போட போறாளோ தெரியல. சீத்து, ஆள் வருது. எப்பா இப்பவே பாத்ரூம்ல பக்கெட் போட்டாதான் காலையில நேரமா குளிக்க முடியும். மயிலே கவனமா பாத்துக்க மயிலு. புள்ளை வந்துச்சா, அதான் கட் பண்ணிட்டேன். ஏடி பூமாரி, நீ இவ்வளவு நேரம் பாத்ரூம்குள்ளயா இருந்த? ஏடி போன் என்கிட்ட இருக்குன்னு சொல்லிராதடி. ஏடி சவுண்ட் போடாதடி. பூமாரி, நீ வேண்டா இந்த போன்ல இருந்து உங்க வீட்டுக்கு பேசிட்டடி. பூமாரி, இப்போ நம்ம யார்ட்டையும் சொல்ல மாட்டோடி. எனக்கெல்லாம் ஒண்ணும் யார்ட்டையும் பேச வேண்டாம். நீங்க வாடகைக்கு தெரியாம இப்படி வச்சிருக்கீங்களே, வாடகைக்கு தெரிஞ்சா வீட்டுக்குள்ள அனுப்பிடுவாங்க. பூமாரி, நாளைக்கு காலேஜுக்கு போன உடனே டேஸ் கலர் பிள்ளைகிட்ட கொடுத்து விட்டுறேன் பூமாரி. ப்ளீஸ் பூமாரி, யார்ட்டையும் சொல்லிடாத பூமாரி, என்கிட்ட போன் இருக்குன்னு. ஏடி வாடகைக்கு தெரியாம இப்படி நம்ம ஆர்டர் போட்டு வாங்கி சாப்பிடுறது நமக்கே கொஞ்சம் ப்ரௌடா இருக்குடி. ஏடி பூமாரியும் சின்ன பொண்ணையும் காணவட்டி விட்டுட்டு நம்ம சாப்பிட்டோம்னா நமக்கு சண்டைக்கு வந்துருவாட்டி. ஏடி பூமாரி பாத்ரூமுக்கு துணி ஊற வைக்க போயிருக்காட்டி, இப்ப வந்துருவா. ஏடி, நான் எவ்வளவு முக்கியமான விஷயம் கொண்டு வந்திருக்கேன். நீங்க எல்லாம் என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் எப்படி வாங்குனீங்க? சின்ன பொண்ணே, வாடகைக்கு தெரியாம தான் நாங்க வாங்கியிருக்கோம். உனக்கு வேணும்னாலும் பங்கு எடுத்துக்கோ. ஆனா வாடகைட்ட போய் சொல்லி கொடுத்துறாத. அதெல்லாம் இருக்கட்டும், நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்திருக்கேன். என்ன தெரியுமா? நம்ம பூமாரி அக்கா அங்க பாத்ரூம்ல பக்கத்துல இருந்துட்டு போன்ல குமார்ட்ட பேசிட்டு இருக்காங்க. என்ன சின்ன பொண்ணு சொல்ற? அப்படிலாம் இருக்காது. நாங்க போன்ல ஆர்டர் போட்டதுக்கு வார்டன்ட்ட என்ன பதில் சொல்ல போறோம்னு தெரியாம பயந்துட்டு இருக்கோம். அது எப்படி போன் கொண்டு வந்து வச்சிருப்பா பூமாரி? போன்லாம் வச்சிருக்க மாட்டா. நீ எதையோ பார்த்துட்டு வந்து சும்மா சொல்ற. அது சரி, நீங்க எப்படி ஆர்டர் போட்டீங்க போன் இல்லாம? ஏடி நாங்க வார்டனோட செல்ல தெரியாம எடுத்துட்டு வந்து ஆர்டர் போட்டுட்டு கொண்டு போய் வச்சிட்டோம் டி. இப்படி எல்லாம் கூட நீங்க செய்வீங்களா? ஏடி பூமாரி, நீ பாத்ரூமுக்கு துணி ஊற வைக்க தானே போன? நீ போன் பேசிக்கிட்டு இருந்தேன்னு இப்போ சின்ன பொண்ணு வந்து சொல்ற. இல்லடி, அது ஏன் போன் இல்லடி, சீத்தோட போன் டி. அந்த போனை நான் வாங்கி பார்த்துட்டு தான் இருந்தேன். அவ எனக்கு தெரியாம போன் பேசிக்கிட்டு இருந்தா பாத்ரூம் வெளியில. நான் போய் அந்த வெளியில வந்ததும் நீ இங்க தான் இருந்தியான்னு கேட்டு என்கிட்ட காமிச்சாடி. இப்ப வார்டன் கிட்ட என்னைய தாண்டி மாட்டி விடுவாங்க. நீத்து கையில போன் இருக்கும்போது யாருமே பார்க்கலடி. என் கையில போன் இருக்கும்போது தாண்டி 4 பேர் பார்த்துட்டு போயிட்டாங்க. இப்ப வார்டன் வந்து என்னைய தாண்டி திட்டுவாங்க. நான் தாண்டி எல்லாரும் செய்யற தப்புக்கு நான் வார்டன் கிட்ட மாட்டேன்டி. ஏடி அப்ப நிஜமாவே போன் நீத்து வச்சிருக்கலா? ஆமாடி. ஏடி நாளைக்கு காலேஜ்ல ஃபுல்லா இத பத்தி தாண்டி பேசுவாங்க போ. ஏடி இத பத்தி பேசினாலும் பரவாயில்லடி. பூமாரி போன் வச்சிருந்தான்னு சொல்லி தாண்டி பேசுவாங்க. இப்போ எல்லாத்துக்கும் அந்த பூமாரி தாண்டி பாவம். பூமாரி அக்கா, அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. உங்களை காப்பாத்த நாங்க இருக்கோம். இப்ப வந்து பீஸா சாப்பிடலாம் வாங்க. அவளுக்கு ஒரு கவலைனா இவளுக்கு ஒரு கவலை. ஏடி பூமாரி ரூம்ல என்ன லைட் எரியுது? இன்னும் தூங்கலையா நீங்க? சொல்லி வாய் மூடலடி, வாடன் வந்துட்டாங்கடி. ஏடி, நான் அந்த லைட் ஆஃப் பண்ணிடுறேன். நம்ம இருட்டுல உட்காந்து கூட சாப்பிட்டுக்கலாம்.